அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு எக் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்கிட்ட கோஸ் இருந்ததுங்க, அது கழுவி வச்சிருந்த கோஸை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 முட்டைங்க, 2 முட்டை உடச்சிக்கலாம். இதில் நீங்கள் கோஸ் மட்டும் இல்லைங்க, ஆனியன், கேரட், குடமிளகா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோஸ் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், அப்புறம் பெப்பர் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் போட்டுட்டு வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் கரம் மசாலா போட்டுக்கல. இப்போ நல்லா நம்ம ஒரு கலக்கிக்கலாங்க, ஆம்லேட் கலக்கிற மாதிரி. நல்லா கலக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு தவா வச்சுக்கலாம். தவா கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டர் இருக்குங்க, அமுல் பட்டர். அது நான் வந்து ஒரு ஆஃபாக போட்டுக்கலாம், ஃபுல் வேணாம். ஒரு ஆஃப் பட்டர் போட்டுட்டு நல்லா ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டுட்டு நடுவில் வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி செய்ய போகிறோங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரெட்டை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டு, இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா கோஸும் முட்டையும், அதை வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் அது நம்ம ப்ரெட்டுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க. இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஆம்லேட் மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. அப்புறம் இன்னொரு பக்கமும் நம்ம வெந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டை எடுத்து திருப்பி போட்டு இன்னொரு ப்ரெட்டை மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம் வேணுன்றவங்க. சீஸ் போட்டுட்டு இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்து நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அமுக்கி விட்டுட்டு அப்புறம் இன்னொரு பக்கமும் ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஒரு எக் பிரெட் சாண்ட்விச் ரெடிங்க.